ओम नमो नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ओम ज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सगन रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगन ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। जयदां सुरदौ पङ्गोर्मम मन्दमतिर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधामदनमोहनौ दिव्यत्वृन्दारण्यकल्पद्रुमादग श्रीमद्रत्नाकारो सिंहासनौ स्तौ श्रीमद् राधा श्रीलगोविन्ददेवो प्रेस्ते लिपि सेव्यमानो स्मरामि। श्रीमान् रासरसारम्भि वंशीवटतटस्थित कर्षन् वेणुस्वनैर्गोपीर्गोपीनाथ श्रियस्तु नः। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। श्रीमद् भागवत प्रार्थனை. सर्वशास्त्राभि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्व सिद्धांत रत्नाढ्य सर्वलोकैक दृक्पृता सर्वभागवत प्राण श्रीमद् भागवत प्रभो कलिद्वन्द्वोदितादित्य श्री कृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्री कृष्णाय नमोस्तुमे। मतेक बंधो मत संगिन मत गुरु मन महादन मन निस्तारक मद भाग्य मदानंद नमोस्तुते। असाधु साधु ददाயின் அதினோச்சதாகரா அநாமுஞ்ச கதாச்சின்மாம் பிரேம்னா ஹிருத்கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ, எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 88. சிவபெருமான் பிருகாசூரனிடமிருந்து காப்பாற்றப்படுதல். இந்த கேள்வி பதில பார்த்துட்டு இன்னைக்கு 89வது அத்தியாயத்தை படித்து முடிக்கலாம். இந்த 89வது அத்தியாயம் பெருசுதான், அதனால இன்னைக்கே முடிச்சிடலாம். 88வது அத்தியாயம். முதல் கேள்வி, பாமர மக்களின் பயம் யாது? ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் சொல்றேன். ஆ,
பகவான் விஷ்ணுவின் பக்தனாவதால் ஒருவன் தனது செல்வத்தையும் சமூக அந்தஸ்தையும் இழந்து விடுவானே என்ற பாமர மக்களின் பொதுவான ஒரு பயத்தை மன்னர் இங்கு வெளிப்படுத்துகிறார். பாமர மக்களுக்கெல்லாம் பயம், எல்லாம் எதனா போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு. ஒருவேளை சுதாமா மாதிரி ஐட்டம்னா எல்லாம் போயிடுச்சுன்னா அப்படின்ற பயம் இருக்கு. ரெண்டாவது கேள்வி பரீட்சத் மகாராஜரின் கேள்வி அது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பரீட்சித் மகாராஜர் சுகதேவ கோஸ்வாமி வேண்டுகிறார். ஒரு பிச்சைக்காரனை போல் வாழ்பவரும் தன்னுடையது என்று கூறிக்கொள்ள ஒரு வீடு கூட இல்லாதவருமான சிவபெருமான் தமது பக்தர்களை செல்வந்தர்களாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் செய்கிறார். ஆனால் இருப்பவை அனைத்திற்கும் உரிமையாளரும் சர்வசக்தி படைத்தவருமான பகவான் ஸ்ரீ விஷ்ணு தமது தொண்டர்களை அடிக்கடி பரம ஏழைகளின் நிலைக்கு தாழ்த்தி விடுகிறார். முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறாரு பரீட்சித் மகாராஜர். அது பாருங்க, சிவபெருமான கும்பிட்டா பணக்காரர் ஆயிடுறாங்க, விஷ்ணு கும்பிட்டா ஏழை ஆயிடுறாங்க, ஏன் இது அப்படின்னு கேக்குறாரு. இதுதான் முக்கியமான கருத்து. சிவபெருமான கும்பிட்டா நல்ல பணக்காரர் ஆவாங்க, சிவபெருமான் ஏழையா இருக்கிறார். ஆனா எல்லாத்துக்குமே அதிபதி பரமபுருஷர் கிருஷ்ணர் விஷ்ணு, அவரை கும்பிட்டா இப்ப ஏழை ஆயிடுறாங்க. இது என்ன புரிஞ்சுக்கலையே, புரிந்து கொள்ள முடியவில்லையே அப்படின்னு கேட்கிறார். மூன்றாவது கேள்வி 16 மூலப்பொருட்கள் யாவை? சாந்தாமணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மனசு 10 புலன்களாகவும் கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோல், கைகள், கால்கள், குரல், பாலுறுப்புகள் மற்றும் குதம் மற்றும் 5 மூலப்பொருட்களாக மண், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம். பஞ்சபூதங்கள் 5 பெரும் மூலகங்கள்னு சொல்றோம். பெரும் மூலகங்கள் பஞ்சபூதங்கள் அது 5. அதுதான். ஓகே, நன்றி, சரியா சொன்னீங்க. நான்காவது கேள்வி ஆகாச லிங்கத்தை வழிபடுவதால் என்ன கிடைக்கும்? மாதா யசோதா. நான் சொல்றேன். ஆகாசலிங்கம் ஆகாயத்தில் ஐஸ்வர்யங்களை அளிக்கிறது. ஹரே கிருஷ்ணா. ஆகாய லிங்கத்தை வழிபட்டா ஆகாச ஐஸ்வர்யங்கள் அப்படின்னா என்னது? ஆகாச ஐஸ்வர்யம்னா எனக்கு புரியல. ஹரே கிருஷ்ணா. சொர்க்கத்துக்கு போலாம், ஆகாச ஐஸ்வர்யங்கள். சரிங்க, ஹரே கிருஷ்ணா. சொர்க்கத்துக்கு போலாம். ஐந்தாவது கேள்வி பகவான் விஷ்ணு ரஜோ மற்றும் தமோ குணங்களால் ஒருபோதும் களங்கம் அடைவதில்லை, மேற்கோள் காட்டி கூறவும். மகேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நாதி பேதோ பவேத் பேதோ குண தர்மைர் இகாம் சதக சத்வஸ்ய சாந்தய நோ ஜாது விஷ்ணோர் விஷேப மூடதே. பகவான் விஷ்ணுவின் சாந்தமான சத்வகுணம் இவ்வுலகில் உள்ள அவரது மூல ஆன்மீக குணங்களின் பூர்ணமற்ற ஒரு தோற்றம் மட்டுமே ஆகும் என்றாலும் அது சாராம்சத்தில் அவரது அமூல ஆன்மீக குணங்களிலிருந்து வேறுபட்டதல்ல. இவ்வாறாக பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் சத்துவ குணமானது தீவிர உணர்ச்சியின் ரஜோகுணம் கிளர்ச்சியாலோ அல்லது அறியாமை எனும் தமோ குணத்தின் மாயையினாலோ ஒருபோதும் களங்கம் அடைவதில்லை. நல்லா சொன்னீங்க, நன்றி. ஏழாவது கேள்வி கர்ம வினையின் 4 நிலைகளை பற்றி கூறுக. மோகினி ரூபா. ஆறாவது கேள்வி மாதாஜி. ஆறாவது கேள்வி மனித குலத்திற்கு முடிவான நன்மை யாரிடமிருந்து கிடைக்கும்? சொல்லுங்க மோகினி ரூபா. சத்வகுண மூர்த்தியான விஷ்ணுவிலிருந்து கிடைக்கும். ஓகே, வெரி குட். மனித குலத்துக்கு முடிவான முடிவு நன்மை விஷ்ணு கிட்ட தான் கிடைக்கும். நன்றி. ஏழாவது கேள்வி கர்ம வினையின் 4 நிலைகளை பற்றி கூறுக. ஓகே, ஹரே கிருஷ்ண மாதாஜி. அதாவது அப்ராப்ரப்தம், எப்ப வெளியிடப்படாத, வெளியே வராத கர்ம வினை. பிராரப்தம், வெளியே வர்ற, அப்ப நம்ம காண்ற பிராரப்தம், அது ஒரு கர்மம். கூடம்னு ஒரு கர்மம், அது அப்படி வெளியிட போற கர்மம், வெளியே வரப்போற கர்மம். பீஜம்னு அப்பப்ப வெளியேற போற 4 கர்மங்கள் இருக்கு. அப்ராரப்தம், பிராரப்தம், கூடம், பீஜம். பீஜம் அப்படின்றது விதை, கூட்டம் அப்படின்றது இப்ப நீங்க அந்த பயிர் எல்லாம் முளை கட்டினீங்கன்னா பாருங்க, வரும் பாருங்க ஒரு சின்னதா, அதுதான் கூட்டம். பயிர் முளை கட்டினாப்ப இப்ப பச்சை பயிர் வச்சிருக்கீங்க, வெறும் பயிரா இருந்ததுன்னா அது விதை, அதான் பீஜம். அதை ஊற வச்சு முளை கட்டினீங்கன்னா குட்டியா ஒண்ணு வரும் பாருங்க, அது கூட்டம். அப்ப அப்ராரப்தம்னா கொஞ்சம் செடியா வளர்றது. செடி வளர்ந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிராரப்தம் அப்படின்றது நல்ல பூத்து காய்ச்சி குலுங்குது பாருங்க,
இது நல்லதுக்கும் எடுத்துக்கலாம், கெட்டதுக்கும் எடுத்துக்கலாம். கர்ம வினை வந்து இப்படிதான் 4 நிலையில இருக்கு. வரப்போகுது, வந்துட்டது தான் வந்து பிராரப்தம். இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்ல, அது பிராரப்தம். தேங்க்யூ புரியுதா மேடம். எல்லாருக்கும்? 4 தேங்க்யூ நிலை. மாதாஜி. அப்ப நாம வந்து கர்ம வினையை ஒழிக்கணும்னா வேரோட எடுக்கணும், அந்த விதையோட எடுக்கணும், பீஜமோட எடுக்கணும், விதையோட எடுக்கணும். இது கெட்ட கர்ம வினை, கெட்ட விஷயங்களுக்கான ஆசை, பௌதிக சுகங்களுக்கான ஆசை, அதெல்லாம் வேரோட எடுக்கணும். மாதாஜி இது இந்த 4 வந்து நன்மை தீமை பாவ புண்ணியம் 2க்குமே பொருந்தும் இல்லைங்க மாதாஜி? பொருந்தும், 2த்துக்கும் பொருந்தும். நம்ம 2ம் அனுபவிக்கிறோம்ல, சரிங்க. 2ம் அனுபவிக்கிறோம்ல. இப்ப நாம என்ன பண்ணணும்னா, நம்ம கர்ம வினைப்படி சில விஷயங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சில விஷயங்கள்லாம் கொடுக்கப்படவில்லை. 2த்தையும் பக்திக்கு சாதகமா ஆக்கிடணும். புரியுதா உங்களுக்கு? எந்த சூழ்நிலையும் பக்திக்கு சாதகமா ஆக்கிடலாம். இப்ப நமக்கு துன்பமே நிறைய வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த துன்பத்துல கிருஷ்ணரை நிறைய பிடிக்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையையும் பக்திக்கு சாதகமா மாத்துறதுதான் பக்தர்களுடைய திறமையே. ஒரு நல்ல குழந்தை இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல ஆண்மகன் உங்களுக்கு குழந்தையா பிறந்தா என்ன பண்ணுவீங்க? நல்ல ஆண்மகன் குழந்தையா பிறந்தா நல்லது, அனுபவிச்சுக்கலாம், நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுப்பான், அதை நம்ம கிருஷ்ண சேவையில யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கெட்ட பையன் வச்சுக்கோங்க, என்ன பண்ணலாம்? கெட்ட பையன் கிடைச்சா அதே நினைச்சு அழுது, ஐயோ என் பையன் சரியில்லையே, என்ன அதை நினைச்சு ஐயோ பற்று விட்டுடுச்சுன்னு நினைச்சுக்கலாம். இவ்வளவு நல்ல குழந்தைக்கு தான் துடிக்கும், இப்படி எந்நேரம் தேல் கொட்டுற மாதிரி கொட்டுற ஒரு குழந்தை, ஒரு கெட்ட குழந்தை நமக்கு கிடைச்சிச்சு என்னும்போது என்ன ஆகும்? பற்றே போயிடும். அது ரொம்ப நல்லது. அப்படிதான் மன்னர் அங்கன் சொல்றார். அப்படி சொல்றார். இந்த மாதிரி ஒரு கெட்ட குழந்தை வந்தா அப்ப சில பேர்லாம் அவங்க துடிச்சு செத்துருவாங்க, இப்படி ஒரு குழந்தையா அப்படின்ட்டு. அதே அவர் பாசிட்டிவா எடுத்துக்கினார். உறவினர்கள்லாம் கெட்டவங்களா வந்தா என்ன பண்றது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, இப்ப நம்மளுக்கு இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, ஐயோ அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு உட்காந்து அழுவக்கூடாது. சுபோதி ராய்ன்னு ஒருத்தர் இருந்தார், சைத்தன்ய லீலால வருவார் அவர், சுபோதி ராய். அவர் வந்து ஒரு முஸ்லிம் எடுத்து வளர்த்தார், முஸ்லிம் பையனை எடுத்து வளர்த்தார். அவன் தப்பு பண்ண அடிப்பார் இவர். அந்த தப்பு பண்ண அடிச்சப்ப அந்த முதுகுல ஒரு முறை மார்க் வந்துருச்சு, அடையாளம் வந்துருச்சு. அப்புறம் அந்த முஸ்லிம் பையன் வந்து பெருசாகி பெரிய ராஜாவாயிட்டான். ராஜாவாயிட்டு அவன் ராஜ்யத்தை எல்லாம் ஆண்டுன்னு இருக்கிறான். அப்போ மனைவி வந்து முதுக பாக்குறா, இது யார் அடிச்சது அப்படின்னும் போது, என்ன வளர்த்தவர் அடிச்சாரு, அவர் நல்லதுக்கு தான் அடிச்சாரு, அவர் நல்லா அடிச்சு வளர்த்து வச்சுதான் இன்னைக்கு நான் ராஜாவா இருக்கிறேன்னு சொல்றேன். அது என்னால் தாங்கவே முடியாது, அந்த ஆளை வந்து நீங்க சாகடிக்கணும். ஐயோ என்ன வளர்த்தவரை போய் நான் சாகடிக்க முடியுமா? நான் அடிக்க மாட்டேன், சாகடிக்க மாட்டேன், மரண தண்டனை கொடுத்தே அவனு அழறா, அட்டம் பண்றா. அவ ஒரு பெரிய அரைக்கி போல் இருக்கு. அப்ப இவன் சொல்றான், நான் வந்து சோறு போட்டு நான் அனாதையா இருந்தேன், ரோட்ல நின்னுதான் என்னை வளர்த்தவரை போய் நீ சாகடிக்க சொல்ற, மரண தண்டனை கொடுக்க, அது செய்ய மாட்டேன், மரண தண்டனைக்கு சமமான ஒரு விஷயத்த வேணா செய்யறேன் அப்படின்றான். என்னன்னா, முஸ்லிம்கள் எல்லாம் தண்ணி தெளிச்சுட்டா யார் மேல தண்ணி தெளிக்கிறாங்களோ அவங்க முஸ்லீம் ஆயிடுவாங்களாம். அதனால முஸ்லீமா ஒருத்தர் ஆயிட்டா அதுல வந்து பிராமணர்களா இருந்தா அவங்கள அந்த சமுதாயத்திலேயே சேர்த்துக்க மாட்டாங்களாம். இப்ப சுபோதி ராய் மேல நான் தண்ணி தெளிச்சிடுறேன், அவர் முஸ்லீம் ஆயிட்டாருன்னா அப்புறம் அவங்க சமுதாயத்துல அவரை சேர்த்துக்க மாட்டாங்க. அவரை சமுதாயத்துல சேர்த்துக்கலன்னா அது சாவுக்கு சமம் தான், மரணத்துக்கு சமம் தான், அது ஒன்னா கொடுக்குறேன் செய்யறேன்னு சொல்லிட்டு அவர் மேல தண்ணி தெளிச்சிடறான். இப்ப சொந்தக்காரனுங்கெல்லாம் ஒரு ஒரு ஐடியா சொல்றான், உன் மேல அந்த ராஜா தண்ணி தெளிச்சுட்டான், அவன் வந்து இஸ்லாம் முஸ்லிமு, அதனால நீ தீண்டத்தகாதவன், எங்க கிட்ட நீ வரவே கூடாது, நீ பிராமணன் இல்ல இப்ப, அதனால நீ என்ன பண்ணு, சுட சுட நெய் எடுத்து குச்சி செத்து போயிடு, இல்ல கங்கையில முழுவி செத்து போயிடு, அப்படிலாம் பஞ்சாயத்து வைக்கிறானுங்க. எப்படி இருக்கும் சுபோதி ராய்க்கு? சொந்தங்களே இப்படி பேசுது, நீ போயிடு, நீ வந்துரு, நீ செத்து போயிடு, இப்படி சொல்லும் போது சுபோதி ராய்க்கு வந்து அவ்வளவு கஷ்டம் வருது. உடனே அவர் மகாபிரபுவை கேட்கிறாரு, நான் என்ன பண்ணும் அப்படின்ட்டு. மகாபிரபு சொல்ற, ரொம்ப நல்லது, நான் விட்டு போயிடுறேன்ட்டு வெளியே வந்துரு, பிருந்தாவன் போயிடு, சொந்த பந்தெல்லாம் சரி நான் செத்து போறேன்னு சொல்லிட்டு நீ பிருந்தாவன் போயிடு அப்படின்னு சொன்னோன்னா அது சந்தோஷமா அவர் வந்து விருந்தாவன். இது பௌதிக துன்பம் தான். எவ்வளவு ஒரு துன்பம், நம்ம சொந்த பந்தெல்லாம் நம்மளை வெளியே தள்ளுதுன்னா எப்படி இருக்கும்?
உன்னை நான் சேர்த்துக்க மாட்டேன், போ வெளியோ அப்படின்னா எப்படி இருக்கும்? அது நல்லதுன்னு சொன்னாரு மகாபிரபு. இது பக்திக்கு நல்லது. உன்னை யாரும் வானப்பிரஸ்தம் எடுக்க விட மாட்டாங்க, நீ வானப்பிரஸ்தம் சீக்கிரம் எடுத்துக்கணும்னு நினைச்சுன்னு வந்துரு அப்படின்னு பிருந்தாவனத்துக்கு அனுப்பிடுறாரு. அதனால பௌதிக உலகத்துல நமக்கு துன்பங்களே வந்தாலும் அதை சாதகமாக எடுத்துக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம். இந்த மாதிரி ஒரு கட்டுரையை எழுதியிருக்கேன், நீங்க படிக்கலாம். சரிங்க அடுத்து மாதாஜி. 8வது கேள்வி. பக்தி தொண்டு எல்லா கர்ம விளைவுகளையும் போக்கி விடுகிறது. கோபால தாப்பனி கொண்டு கூறுக. யார் பதில் சொல்லுங்க? ஹரே ஆ சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க பகவான் மாதாஜி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செய்யும் பக்தி தொண்டு எல்லா ம், கர்ம விளைவுகளையும் போக்கி விடுகிறது என்பதே கோபாலதமணி சுருதியின் ம், பூர்வ 15 உறுதி செய்யப்பட்டுள்ளது. ம், பக்திர் அஸ்ய வதனம் தத் இகாம் உத்ரோபாதி ம். நைரோசியேனாமுஷ்மின் மனக ஆ, கல்பனம் ஏதத் ஏவ நைஷ்கர்மியம். அதாவது ம், பக்தி தொண்டுதான் பரமபுருஷரை வழிபடுவதற்கான முறை. இப்பிறவியிலும் அடுத்ததிலும் எல்லா பௌதீக நோக்கங்களிலும் விருப்பற்றவன் ஆவதன் மூலம் அவர் மீது மனதை பதிப்பதே பக்தி தொண்டாகும். இதன் ம். பலனாக கருமங்கள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன. அழிக்கப்படுகின்றது. சரியா சொன்னீங்க, நன்றி. 9வது ஹரே கேள்வி. ஹரே பக்தன் தன் வாழ்வில் சந்திக்கும் நல்லது கெட்டதுகளை எப்படி ஏற்கிறான்? பக்தன் தன் வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டதுகளை எப்படி ஏற்கிறான்? ரேவதி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ம், பக்தன் ஒருவன் தான் சந்திக்கும் நல்லது கெட்டது போன்ற சூழ்நிலைகளை என்றும் தனது நலனை நாடும் பகவானுடைய நேரடியான வழிகாட்டலின் அறிகுறிகளாக ஏற்றுக்கொள்கிறான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. வெரி குட், நல்லா சொன்னீங்க. அடுத்து 10வது கேள்வி. கர்ம வினையினால் ஏற்படும் இன்ப துன்பங்கள் மற்றும் பகவானால் நேரடியாக கொடுக்கப்படும் இன்ப துன்பங்கள் இவற்றுக்கிடையே உள்ள வித்தியாசம் யாது? மாதாஜி நான் சொல்லவா? நீங்க அப்படியே படிக்க கூடாது, இது ஒரு நல்ல கேள்வி, அழகான பதில் வேணும், புரிஞ்சு பதில் சொல்லுங்க. அப்படியே புக்ல இருந்து திறந்து படிக்க கூடாது, சரி. அப்படியே புரிஞ்சு பதில் சொல்லுங்க. என்ன வித்தியாசம்? சொந்த வார்த்தையில பதில் சொல்றதுன்னா சொல்லுங்க, புக் எடுத்து திறந்து படிக்க கூடாது. ஓகே ஓகே. யார் சொல்ல போறீங்க? இது வந்து ஒரு கேள்வி. இது பகவானால கொடுக்கப்படுற இன்ப துன்பங்கள் நேரடியா, கர்ம வினையினால ஏற்படுற இன்ப துன்பங்கள், இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இந்த பகவான் என்ன செய்யற, அந்த கருணையுடையவராக இருக்கிறதுனால அவர் விசேஷ துன்பத்திலாம் இருந்து நம்மளை விடுவிக்கிறார். விசேஷ துன்பத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறார். அந்த இல்ல எப்படி இல்ல, ஒரு நீங்க குழந்தை. இதுல ஒரு பாடம் இருக்கு, நீங்க பாருங்க. படிச்சிருந்தீங்கன்னா நல்ல இல்ல படிச்சுட்டு சொல்லுங்க, படிங்க, ஒரு நிமிஷம் படிங்க. வேற யாராவது சொல்றீங்களா? டக்குன்னு சொல்ல முடியுமா? யாரும் படிக்கலையா? மற்றவங்க யாரும் படிக்கலையா? ம், படிச்சிருக்கேங்க மாதாஜி. அதே தான் படிப்போம். சொல்றதுக்கு வர மாட்டேங்க உங்க வார்த்தையில சொல்லுங்க, உங்க வார்த்தையில சொல்லுங்க. மாதாஜி. நாம சாதாரண வாழ்க்கை வாழும்போது மக்கள் தேவர்களை வழிபட்டுட்டு பலன் நோக்கு செயல்களையும் செஞ்சுக்கிட்டே இன்ப துன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சு வாழ்றாங்க மாதாஜி. அது நிச்சயமாக பாவம் இல்லைன்னா புண்ணிய ஏதோ ஒரு விளைவுகளை கொடுத்து மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல விழ வைத்துட்டே தான் இருக்கும். அது போக மறதி என்கின்ற ஒரு நோயின்னா அது பகவானை மறந்து தான் ஆத்மாங்கிறதையும் பகவானோட சேவகன்கிறதையும் மறக்க வச்சிருதுங்க மாதாஜி. ஆனா அதே பக்தர் ஆகும் பொழுது எந்த இன்ப துன்பங்கள் வந்தாலும் அது பகவானோட வழிகாட்டுதலின்படி முதல் கொஸ்டின் படிச்ச மாதிரி அது அவரோட நேரடி மேற்பார்வையில வர்றதுனால நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாம் கழிஞ்சு புண்ணியத்தை புண்ணியங்கிற வார்த்தையே இல்லை, கர்மாக்கள் எல்லாம் கழிஞ்சு பகவானோட சேவகனாக நம்ம ஆன்மீக லோகம் போகலாம் மாதாஜி. சரி, இது ஓரளவு பதில் சொன்னீங்க. இந்த கேள்வி என்னன்னு பாத்துக்கலாம். கர்ம வினை பக்தர்களுக்கு அபக்தர்களுக்கும் பக்தர்களுக்கும் உண்டு. பக்தர்களை பகவான் நேரடியா கையாள்றார். அப்ப பக்தர்களுக்கும் இன்ப துன்பம் உண்டு. பக்தர்கள் லிஸ்ட்ல நாம இல்ல, அது மறந்துடாதீங்க. நாம பக்தர்கள்னு சொல்ல முடியாது, பக்தர் ஆகிறதுக்கு முயற்சி செய்யறோம், புரியுதா? அப்ப நம்மளுக்கு கர்ம வினை உண்டு. தூய பக்தர்களுக்கு இன்ப துன்பங்களும் உண்டு. ஏன்னா இப்போ உலகத்துக்கு வந்துட்டா இன்ப துன்பங்கள் தூய பக்தர்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்படின்னா நேரடியா கிருஷ்ணரை கொடுப்பார். இப்ப 2 வகையான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, கர்ம வினையை அனுபவிக்கும் பக்தர் அல்லாதோர்.
இன்ப துன்பங்களை கிருஷ்ணர் மூலம் அனுபவிக்கும் பக்தர்கள். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, கர்ம வினைகள்ல அதை அனுபவிச்ச பிறகு கூட, இன்பமோ துன்பமோ அனுபவிச்ச பிறகு கூட மிச்சம் இருக்குமா. அந்த மிச்சம் என்ன பண்ணும், அடுத்த பிறவிக்கு அனுபவிக்கும், தள்ளிவிடும். அந்த ஒரு நபரை, ஜீவனை அடுத்த பிறவிக்கு தள்ளிவிடும். கர்மதான் நான் அனுபவிச்சு முடிச்சுட்டனே அப்படின்னும் போது அது வேரோடு பிடுங்கி எறியப்படவில்லை, அதனால மிச்சம் மீதி இருக்கும். ஆனா கிருஷ்ணரால கொடுக்கப்படக்கூடிய விஷயங்களுக்கு மிச்சம் மீதி கிடையாது. மிச்சம் மீதி இருந்தா தானே இங்க வருவோம். கர்ம வினைவுகளின் மிச்சம் மீதி கிடையாது. பகவானால நேரடியாக ஒரு பக்தன் கையாளப்படுவானால் அவனுக்கு இன்பம் வரும், துன்பம் வரும், கர்மம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ். பேலன்ஸ் என்ன இருந்தா தானே அதை அனுபவிக்கிறதுக்கு வரணும். இதான் வித்தியாசம். கர்ம வினையை அனுபவிக்கிறவங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும், கொஞ்சமாவது இருக்கும், அது திருப்பி முளைக்க ஆரம்பிச்சிடும். ஆசைக்கான விதை இருந்தா போதும், அதுக்கு சாதகமான சூழ்நிலை வரும்போது முளைக்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? இதான் விளக்கம். மதஜி, இதுக்கு வந்து சர்வ தர்மான் பரிச்சேத்திய அது வந்து உதாரணம் எழுதி வச்சிருக்கேன் மதஜி. கரெக்ட் தானாங்க மதஜி? எல்லா பாவ விளைவுகளையும் தர்மங்களையும் என்னிடம் ஒப்படைத்து விடு, உன்னுடைய எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுவிக்கின்றேன் அப்படின்னு. கரெக்ட் தான். ஆனா அந்த பக்தர் வந்து நேரடியாக சரணாகதி நம்ம எடுக்கிறோம். ஆனா சரணாகதி முழு உண்மையா எடுத்தோம்னா தான் அந்த சூழ்நிலை. ஓ சரிங்க. அது பாத்துங்க, இதுல வந்து கொஞ்சம் நம்ம எட்டு என்ன சொல்ற, தியரிட்டிக்கலா இருக்கிறோம், வார்த்தையில இருக்கிறோம், செயல்பாட்டுல இருக்கணும். சரணாகதி செயல்பாட்டுல இருக்கணும், அப்பதான் இது கணக்குல வரும். சரிங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுது மதஜி, புரியுது. நாம வெறும்ன புத்தக ரீதியில வெறும் தியரியா இருக்க கூடாது. அது வந்து நடைமுறையில நம்ம இருந்தோம்னா தான் சரணாகதி ஏற்றுக்கொள்ளப்படும். பகவான் இப்ப நம்ம நைவேத்தியம் பண்றோம், பகவான் சாப்பிடறாரா இல்லையான்னு அவனுக்கு தெரியும். அங்க வந்து அர்ஜுனன் வந்து சுத்தமா சரணாகதி அடைஞ்சதுனால அந்த வார்த்தைகளை சொல்லி அவருக்கு விளக்க சொல்றாரு இல்லையாங்க மாதாஜி? பகவான் வந்து அர்ஜுனனுக்கு சொல்லும் பொழுது அவர் சுத்தமா சரணாகதி அடைஞ்சிட்டாருங்க. நம்ம இப்ப தூய ஆத்மா இல்ல, எப்போதும் சரணடைஞ்ச பக்தர் இல்ல. அது இப்போ ஒரு நாளைக்கு மட்டும் சரணடையில, எப்பவுமே சரணடைஞ்ச பக்தர், முழு சரணாகதி அடைஞ்சவர். அதுல ஒரு சந்தேகமே இல்லை. ஹரே கிருஷ்ணா. அதாவது பக்தர்களுக்கு வர்ற துன்பம் வந்து கண்ணுக்குட்டியின் குளம்படி மாதிரி பகவான் ரொம்ப மாறிடும். ஆனா நாம வந்து பக்தர் கேட்டகரியில இல்லன்றதான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. நம்ம பக்தர் ஆவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அத மனசுல வச்சுக்கணும். அது நம்ம வந்து அது நம்ம பெருசா கவலையா எடுத்துக்க மாட்டேது. பகவானோட கருணைன்னு நினைச்சு நம்ம அதைய மனசை திடப்படுத்தி மறுபடியும் பக்தியில முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பு பகவான் கொடுத்தாருன்னு நம்ம அதிக நினைச்சுக்கலாம். நம்ம நினைச்சுக்கலாம். இப்ப பாருங்க, கர்மவினை நமக்கெல்லாம் ஜீரோ ஆயிடுமா அப்படின்னா ஆகலாம், இப்ப கூட ஆகலாம். நம்ம முழுசா சரணடைஞ்சோம்னா. முழு சரணாகதி தான் நம்ம, அதாவது நம்ம இப்ப சரணாகதினா என்னன்னு தெரிஞ்சு இருக்கிறோம், அதை நடைமுறையில செய்யறோமான்றது முக்கியம். புரியுதா உங்களுக்கு? சரி. 11வது கேள்வி. எஜமானர் தன் சேவகர்களுக்கு யாரை தன்னிடம் அழைத்து வரலாம் என்று கூறுகிறார்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யமராஜர். அன்பு சேவர்களே, கிருஷ்ணரின் புனித நாமத்தையும் குணங்களையும் பாடுவதற்கு தங்களுடைய நாவுகளை உபயோகிக்காதவர்களையும், ஒரு முறையேனும் கிருஷ்ணரின் தாமரை பாதங்களை நினைக்காத இருதயமுடையவர்களையும், ஒரு முறையேனும் கிருஷ்ணரின் முன் வணங்காத தலை உடையவர்களையுமான பாவிகளை மட்டுமே என்னிடம் கொண்டு வாருங்கள். மனித வாழ்வில் உள்ள ஒரே கடமையான விஷ்ணுவுக்கு செய்ய வேண்டிய தங்களுடைய கடமைகளை செய்யாதவர்களை என்னிடம் அனுப்புங்கள். இத்தகைய மூடர்களையும் அயோக்கியர்களையும் என்னுடன் அழைத்து வாருங்கள்னு சொல்றாரு மாதாஜி. சரியா சொன்னீங்க, நன்றி. 12வது கேள்வி. பக்தர்களை காப்பதை தவிர பகவான் வேற எந்த காரணத்திற்காகவும் தான் பகவான் அவதரிப்பதை தவறு என்ன இருக்கிறது என்பதை பற்றி ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் கூறும் விளக்கம் யாது? ஆன்மீக மனோபாவங்களை புரிந்து கொள்வதில் உனக்கு திறமை இல்லை. நான் கூறுவதை கேள்.
இரவில்தான் சூரியோதயம் கவர்ச்சியுடையதாகிறது. கோடை காலத்தில் குளிர்ந்த நீர் சுகமளிக்கிறது. குளிர்காலத்தில் வெதுவெதுப்பான நீர் சுகமளிக்கிறது. விளக்கொளி இருளில் கவர்ச்சியாக காணப்படுகிறது. பகலில் பிரகாசமாக ஒளி இல்லல். ஒளி இல்லை. பசிப்பிணியால் வாடுபவனுக்கு உணவு சிறப்பான சுவையை கொடுக்கிறது. அதாவது தம்மை நம்பியிருப்பதாலும் தமக்காக அவர்கள் ஏங்குவதாலும் உள்ள பக்தர்களின் மனோபாவத்தை வலுப்படுத்துவதற்காக அவர்கள் கொஞ்சம் துன்பத்தை கடந்து செல்வதற்கான ஏற்பாடை பகவான் செய்கிறார். பிறகு அவர்களை காப்பாற்றுவதற்காக பகவான் தோன்றும் பொழுது அவர்களது நன்றியும் உன்னதமான ஆனந்தமும் எண்ணற்றவை ஆகிவிடுகின்றன. எல்லையற்றவை ஆகிவிடுகின்றன. பகவான் வரத்துக்கு காரணம் இருக்குல்ல. ஆனா அப்ப வந்து வெயில்ல தான் வந்து குளிர் அதாவது குளிர்ச்சியான நிழல் வந்து நல்லா இருக்கும். ரொம்ப கடும் குளிர்ல தான் சூடா நம்ம எதனா சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். அப்போ ஒரு பொருள் இல்லாதப்போ அது 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 கிடைக்குது அப்படின்னும் போது அது சுகமா இருக்குது. அப்படிதான் நிறைய உதாரணங்களை கொடுக்குறாங்க. அப்போ துன்பப்படுற பக்தர்களை காப்பாற்றுறதுக்காக தான் பகவான் வந்து அவதரிக்கிறார். அப்படி தோணும் போது அந்த பக்தர்கள் நன்றி உணர்வோட இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நன்றி. அடுத்த கேள்வி, விருகனின் தந்தையின் பெயர் யாது? விருகனின் தந்தையின் பெயர் யாது? மோகினி ரூபா. தகுனி மாதாஜி. தகுனி. அடுத்த கேள்வி, சிவபெருமான் ராவணன் மற்றும் பானாசுரனுக்கு வரமளித்ததால் எப்படி சங்கடம் அடைந்தார்? என்னாச்சு? சிவபெருமான் ராவணனுக்கும் பானாசுரனுக்கும் வரம் அளிச்சதுனால என்னாச்சு? ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. பானாசுரனின் வேண்டுதலின்படி அவனது தலைநகரை காப்பதற்கு சிவபெருமான் சம்மதித்தார். பிறகு பாணனுக்காக ஒரு ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அவரது மகன்களுக்கும் எதிராக போரிட வேண்டிய நிலைமை ஆயிற்று. இல்ல, இப்ப சிவபெருமான் 2 பேருக்கு வரம் கொடுத்தாரு. ஒண்ணு வந்து ராவணன், இன்னொன்னு வந்து பானாசுரன். 2 பேருக்கும் வரம் கொடுத்து அவருக்கு ரொம்ப தர்ம சங்கடம் ஆயிப்போச்சு. ராவணன் வந்து பர்வதம் கைலாச மலையே தூக்க வந்துட்டான். வேரோட பிடுங்கிறதுக்கு வந்துட்டான். அது ஒரு துன்பம் ஆயிடுச்சு. வரம் கொடுத்தே இப்படி பண்றானுங்க. பானாசுரன் என்ன பண்ணா, அவன் வந்து சிவபெருமானு கிருஷ்ணரோட சண்டை போட வச்சிட்டான். கிருஷ்ணர் முழு முதற் கடவுள்னு சிவபெருமானுக்கு தெரியும். ஆனா நீ தானே என்னை காப்பாத்துறன்னு சொன்ன, இப்ப வந்து நீ கிருஷ்ணரோட சண்டை போடு அப்படின்னு சொல்றான். இப்ப 2மே தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை சிவபெருமானுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. 15வது கேள்வி, விருகாசூரன் எங்கு தவம் புரிந்தான்? மத்தவங்க எல்லாம் ஏன் பேசவே மாட்டேன்றீங்க? நிறைய பக்தர்கள் இருக்கிறீங்களே, யாரும் படிக்கலையா? 32 பக்தர்கள். மங்களபாவினி கேதார்நாத்ல. ஓகே. சிவபெருமான் எப்போது விருகாசுரனுக்கு காட்சி அளித்தார்? எல்லாம் சிம்பிள் கேள்விங்க. முத்துலட்சுமி மாதாஜி சொல்லுங்க. சொல்லுங்க. சிவபெருமானின் தரிசனம் கிடைக்காததால் வெறுப்படைந்த விருகாசுரன் 7வது நாள் தன் தலைமுடியை கேதார்நாத்தின் தீர்த்தத்தில் நனைத்து ஒரு கோடாரியை எடுத்து தன் தலையை துண்டிக்க தயாரானான். அப்பொழுது கருணை மிக்கவரான சிவபெருமான் அக்னி தேவனை போன்ற தன் 2 கைகளாலும் அந்த அசுரனின் கைகளை பிடித்து கொண்டு தற்கொலை செய்து கொள்வதிலிருந்து அவனை தடுத்தார். சிவபெருமானின் பரிசுத்தால் அவ்வளவுதான். எப்ப காட்சி அளித்தார்? சிவபெருமான் எப்ப காட்சி அளித்தார்னா, தலையை வெட்டிக்கலாம்னு நினைச்சப்ப, தற்கொலை செஞ்சுக்கலாம்னு நினைச்சப்ப காட்சி அளித்தார். சரி, விட்டோம்னா அவன் செத்துருவான் பாவம் அப்படின்னு காட்சி அளித்தார். அடுத்து 17வது கேள்வி, சிவபெருமான் விருகாசுரனுக்கு மகிழ்வோடு வரம் அளித்தாரா? வேற யாருன்னா பதில் சொல்லுங்க. பதிலே சொல்லாதவங்க வாங்க. ஒரு 4 பேர் தான் நிக்கிறீங்க. படிக்கிறீங்களா? மத்தவங்க எல்லாம் படிக்கிறதே இல்லையா பாகவதம்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. அவர் வந்து ஒரு விஷ பாம்புக்கு பால் வார்த்தது போல சிரித்து கொண்டேதான் வந்து வரம் கொடுக்கிறாரு. அவருக்கு பிடிக்கல. விருகாசுரனுக்கு வரம் அளிக்கிறதுக்கு அவருக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. பாம்புக்கு பால் வாக்குற மாதிரி வார்த்தாரு. நன்றி. 18வது கேள்வி, சிவபெருமான் விருகாசுரனிடமிருந்து தப்பி எங்கு சென்றார்? அது எங்குள்ளது? எங்க போனாரு சிவபெருமான்? எங்கு சென்றார்? வேற யாருன்னா பதில் சொல்லாதவங்க?
ஸ்வேதத்வீபம் சென்றார். எங்க ஸ்வேதத்வீபம். ஸ்வேத தீபத்துக்கு போனார். சரி, அடுத்து 19வது கேள்வி. பகவான் விஷ்ணு யோக மாயையால் எந்த ரூபத்தை ஏற்றார்? ஹரே கிருஷ்ணா. சொல்லட்டுங்களா? சொல்லுங்க மாதாஜி, சொல்லுங்க. தமது யோகமாய சக்தியால் ஒரு இளம் பிரம்மச்சாரியின் ரூபத்தை ஏற்று பொருத்தமான மேகலை, மான்தோல், தண்டம், ஜவமாலை ஆகியவற்றுடன் விருகாசுரன் முன் வந்தார். வந்தார். வெரி குட், நன்றி. 20வது கேள்வி. விருகாசுரன் எதனால் திருப்தி அடைந்தான்? மாதாஜி, இந்த சிவபெருமான் வந்து ஸ்வேத தீபம் என்ற கிரகத்துல பிரவேசித்தார். சிவபெருமான் விருக்காசுரன் இப்ப ஏதோ சொல்றாரு கிருஷ்ணர், அதை கேட்டு விருக்காசுரன் திருப்தி அடையறான். எதனால திருப்தி அடைந்தான்? இதுக்கு முந்தி ஒண்ணு கேள்வி கேட்டேன் இல்லையா, சிவபெருமான் வந்து எந்த இடத்துக்கு போனார்னு. இப்ப நான் கேக்குற கேள்வி 20வது கேள்வி. இளைப்பாற நேரமில்லை என்று அந்த அசுரன் விவாதிப்பதற்கு முன்பாக உடலின் முக்கியத்துவத்தை பற்றி பகவான் அவனுக்கு கூற துவங்கினார். அசுரனும் அதில் திருப்தி அடைந்தான். எந்த ஒரு மனிதனும், குறிப்பாக ஓரசுரன், தன்னுடைய உடலை மிகவும் முக்கியமானதாக எடுத்துக்கொள்கிறான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப வந்து அசுரர்களுக்கு எல்லாம் உடல் ரொம்ப முக்கியம். நீ உடலை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறன்னு சொன்னதுனால, பகவான் சொன்னதுனால, பரவாயில்லையே உடலை பத்தி பேசுறாரே அப்படின்னு நினைச்சுங்க பாபா. இப்ப பாருங்க, பௌதிக உலகத்துல எல்லா மக்களும் முக்கியத்துவம் தர்றது உடலுக்கு மட்டும்தான். ஆத்மா பத்தி கவலையப்படுறது இல்ல. அதனால்தான் நிறைய மருத்துவமனைகள், அதனால்தான் நிறைய யோகா சென்டர்ஸ். யோகா கிருஷ்ணரை அடையறதுக்கு பண்ணுங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. உடல் நல்லா இருக்கும் அப்படின்றதுனாலதான் யோகா நிறைய மக்கள் பண்றாங்க. வெளிநாடுகள்லாம் போய் நாங்க பக்தி பரப்புறோம்னா பிடிக்காது, நாங்க யோகா பரப்புறோம்னா பிடிக்கும். அதனால நிறைய இடத்துல வந்து யோகா சென்டர் அப்படின்னு போட்டு மறைமுகமா பக்தி என்று சொல்லி தராங்க இஸ்கான் இயக்கத்துல. ஏன்னா அவங்க யோகா சென்டர் ஒத்துப்பாங்க, பக்தி சென்டர் ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப அந்த அசுரர்களுக்கெல்லாம் உடலை நல்லா வச்சுக்கிறது சந்தோஷம். புரியுதா உங்களுக்கு? அடுத்த கேள்வி. பொருள் கூறுக. பிரேத, பிசாச, ராட்ட. பிசாசுகளுக்கெல்லாம் அதிபதி. ஓகே, நன்றி. ஏன் அப்படி பேய் பிசாசுகளுக்கு அதிபதியா இருக்கிறாரு பகவான்? இது சிவபெருமானை சொல்லுது. யாருக்குன்னா தெரியுமா? அந்த ஆத்மாக்களுக்கு வந்து பகவான் பக்திக்கு வேற வழியே இல்லைங்க மாதாஜி. அதனால இவர் வந்து அடிச்சிட்டு அவங்களுக்கு வழிகாட்டலான்னு அவங்க மேல கருணை வாய்ந்தவர். இல்லைன்னா இதுங்கெல்லாம் தேரவே தேராது. நான் கருணை கொடுக்கலன்னா, சிவபெருமான் கருணை கொடுக்கலன்னா இந்த பேய் பிசாசெல்லாம் தேரவே தேராது. அதனால அவர் கருணை கொடுக்கிறார். அடுத்து 22வது கேள்வி. பகவான் சிவபெருமானை எவ்வாறு சாந்தமாக வசை மொழிந்தார்? மாதாஜி இன்னொன்னு இருக்கு மாதாஜி. 21 தான் பிரேத்த பிசாசராட்டன்னு. 22 பகவான் எப்படியோ வஞ்ச புகழ்ச்சி பண்றார். என்ன சொன்னார்? ஏன்னு ஒரு பாவிக்கு போய் அருள் புரியணும்னு நினைச்சீங்க, துஷ்டர்களுக்கு நீங்க அருள் புரிய கூடாது அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். அது மாதிரி பண்ணி வம்புல மாட்டிக்கிறீங்களே, ஜாக்கிரதையா இருங்க, இனி வம்புல மாட்டாதீங்கன்னு சொல்றாரு. 23வது கேள்வி. பகவான் சிவபெருமானை காப்பாற்றி இந்த லீலையை கூறுபவர் கேட்பவர் என்ன பலன் அடைவர்? சிவபெருமானை காப்பாற்றிய இந்த லீலையை கூறுபவர் அல்லது கேட்பவர் பகைவர்களிடமிருந்தும் தொடர்ந்து பிறப்பு இறப்புகளிலிருந்தும் விடுவிக்கப்படுவார். வெரி குட். யாருக்காவது இந்த பாடத்துல ஏதாவது சந்தேகம் இருக்கா? யாருக்காவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது சந்தேகம்? கேளுங்க. சிவபெருமானையும் ஏன் பகவான் சொல்றாங்க இந்த இடத்துல? அவரு சற்றேறக்குறைய பகவானுக்கு சமமானவர் தான். ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல தான் டிஃபரன்ஸ் வருது. சதாசிவம்னு பாத்தீங்கன்னா 60 பாயிண்ட் சிவபெருமானுக்கு இருக்கு. 64 பாயிண்ட் வந்து இல்ல 59ன்னு சொல்றாங்க. 59 ஒரு பாயிண்ட்ல தான் அவர் கீழே இறங்குறாரு. அவருக்கும் வந்து இது கிடையாது, அவர் ஜீவ தத்துவத்துல வரமாட்டார். இது பாருங்க, 2 தத்துவம் இருக்கு, ஜீவ தத்துவம்,
விஷ்ணு தத்துவம். விஷ்ணு தத்துவம் வந்து ஜீவன் மாதிரி கிடையாது. ஆனா அதுக்கு இடைப்பட்ட தத்துவமான ஜீவ தத்துவம். அவர் வந்து விஷ்ணு சிவ தத்துவம். இந்த சிவ தத்துவம் சற்றேறக்குறைய கடவுள் தான், ஆனா சரி கடவுள் சரி. இல்ல. ஆனா இவருக்கு இறப்பு இருக்குன்னு சொல்றாங்களே மாதாஜி. இல்ல இல்ல இல்ல, சரி சரி. சிவபெருமானுக்கு இறப்பு இல்ல. ஓகே. பிரம்மாக்கு உண்டு. ஓ சரி சரி. பிரம்மா. சரி. பிரம்மாக்கு உண்டு. ஆனா இந்த ஓகே. உலகத்துல அவர் வந்து தமோ குணத்துல இருக்கிற அதிபதியா ஒரு தேவனாட்டம் செயல்படுறாரு. இந்த பூதகணங்கள் இந்த மாதிரி எல்லாம் அந்த தமோ உலகத்தை அழிக்கிறது அதெல்லாம் செயல்பாட்டை பார்க்கும்போது ஒரு டெமிகாட் மாதிரி ஒரு தேவன் மாதிரி செயல்படுறாரு. ஆனா சிவபெருமானுடைய நிலை மிக உயர்ந்த நிலை, பிரம்மாக்கும் உயர்ந்த நிலை, விஷ்ணுக்கு கீழ்ப்பட்ட நிலை. நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய லோகம் கூட பாத்தீங்கன்னா இந்த இந்த உலகத்துல இருக்கிற கைலாயத்தை பத்தி சொல்ல, அவர் அந்த சிவலோகம்ன்றது வந்து ஆஹ் சற்றேறக்குறைய ஆன்மீக உலகத்து பார்டர்ல இருக்கக்கூடிய இடம்னு சொல்றாங்க. அதனால சரி சரி. சிவனுக்கு வந்து பிறப்பு இறப்பெல்லாம் கிடையாது. சரி சரி. ஸ்ரீ சமயத்து ரொம்பவே அவரு ஆப்போசிட்டா பாக்குறாங்களாங்க மாதாஜி. அப்புறம் இவரு ராமானுஜரோட அந்த கோயிலுக்குள்ள போக மாட்டேன்னு சொல்லுவாரு. அவரை வந்து ஒரு தேவனா பார்த்து அந்த மாதிரி செய்யறாங்க. ஏன்னா முக்காவாசி இப்ப நீங்க சிவனை வழிபடுறதுக்கு சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா மாட்டிப்பீங்க, பௌதிகவாதியா மாறிடுவீங்க. சரி சரி. அவருடைய உண்மையான நிலை வந்து மிகப்பெரிய நிலை. அவரை ஒரு வைஷ்ணவரா பகவானுக்கு அடுத்தவரா நம்ம பார்க்கலாம். ஆனாலும் அவரை நாம் வழிபடுவதில்லை, தெளிவா இருக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. அவருடைய நிலை வந்து மிக உயர்ந்த நிலையாக இருந்தாலும் அதை புரிந்து கொண்டு நம்ம சம்பிரதாயத்துல அவரை வழிபடுறது கிடையாது. ஆற்றல வைக்க மாட்டோம் சிவபெருமானை, ஆமா. வைக்கிறது கிடையாது. ஆனால் அவருடைய நிலை மிக உயர்ந்த நிலைதான். அந்த பகவான்றது வந்து முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் தாங்க. ஆனா அந்த சரி. பகவான்றது சில நேரத்துல நாரதர் கூட சொல்றாங்க பகவான்னு. சில நேரத்துல பகவான் நாரதர் கூறினார் அப்படின்னு. பகவானுக்கு சமமாக இருக்கக்கூடிய பக்தர்களை சொல்ல முடியும். சரி. மகாத்மாக்கள், மகாத்மா கிருஷ்ணர் மட்டும்தான், கடவுள் மட்டும்தான். ஆனால் சில நேரங்கள்ல தூய பக்தர்கள், மிக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பக்தர்களையும் பகவான்னு சொல்லலாம். சரி. பாகவதம்ல சிவபெருமான் பிரம்மா கூட பகவான்னு சொல்லுவாங்க, பகவான் பிரம்மா அப்படின்னு. சரி. இந்த காரணங்களுக்காக தான் அவங்க பகவான் ஆவறது கிடையாது. ஒரு நாள் கிருஷ்ணனுடைய நிலை, விஷ்ணுவினுடைய நிலை அடையப்படக்கூடியது கிடையாது. ஆனா சிவபெருமான் அங்க கிட்ட கிட்ட இருக்கிறவர். அடுத்து இப்ப பகவானுக்கு அடுத்து யார சொல்றது அப்படின்னா சிவபெருமான சொல்லிக்கலாம். சரிங்க. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. மாதாஜி. ஆஹ் மாதாஜி, சிவபெருமான் இப்போ பௌதீக உலகம் படைக்கப்படும் போது அவரு படைக்கப்பட்டவரா இல்ல அதுக்கு முன்னாடியே இருந்தவரா மாதாஜி? இந்த பௌதிக உலகத்துக்கு வர்றதுக்காக அந்த உலகத்துக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பிரம்மா மூலியமா அவர் வெளியே வருவாரு. இப்ப பாத்தீங்கன்னா பிரம்மா ஒரு முறை மூச்சு விடுவாரு, அப்ப மூச்சுல இருந்து வராகர் வருவாரு. அப்ப பிரம்மா தான் வராகர். வராகருக்கு பிரம்மா அப்பாவா? இல்ல, அவர் மூலியமா வெளியே வராங்க சிவபெருமான் கூட. அதனால சிவபெருமானுக்கு பிறப்பு இறப்பு கிடையாதுங்க. இந்த உலகத்தை பராமரிக்கிறதுக்காக அவர் இங்க வர்றாரு. மத்தவங்க எல்லாம் அவங்க மனைவி பிறப்பு இறப்பு உண்டு. அவங்க மனைவி தேவி மாயா தேவிக்கு. அதனாலதான் அவருடைய உடல்ல பாத்தீங்கன்னா மண்டை ஓடு போட்டுன்னு இருப்பாங்க. அவங்க ஒரு முறை பிறவி எடுக்கும்போது அந்த பிறவியினுடைய உடலினுடைய மண்டை ஓட்டை எடுத்து அவர் கழுத்துல மாட்டிப்பாரு. அவங்களுக்கு உண்டு, இவருக்கு இல்ல. ஓகே மாதாஜி. அப்ப பாதுகாக்கிறதுக்காக வராருங்களா அவரு? இந்த அவர் பௌதீக உலகத்துல அழிக்கிறதுக்காக வர்றார், பாதுகாக்கிறதுக்காக வர்றது விஷ்ணு. விஷ்ணு. பிரம்மா படைக்கிறதுக்காக வர்றார், சிவன் அழிக்கிறதுக்காக வர்றார், பாதுகாக்கிறதுக்காக வர்றது வந்து விஷ்ணு. ஹரே கிருஷ்ண இப்ப இந்த மாதாஜி. பௌதீக உலகம் அழியும் போது அவரு அழிய மாட்டாருங்களா மாதாஜி? யாரு? சிவபெருமான். சிவபெருமான் அழிய மாட்டார். ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி, சிவன் எப்படி தோன்றினார் மாதாஜி? அப்படின்னா சிவன் தோன்றலையே. யா நான் சொன்னேன்ல, பிரம்மால சிவ இருந்து தத்துவம்னு பிரம்மா. ஒண்ணு இருக்கு. இப்ப பிரம்மா வந்து பிரம்மான்றது பதவி, இந்திரன் அப்படின்றது பதவி. நீங்க கூட பிரம்மா ஆகலாம், நான் கூட பிரம்மா ஆகலாம். ஆனா யாரும் சிவன் ஆக முடியாது. புரியுதா? இதெல்லாம் பதவிகள். இப்ப இந்திரன், சந்திரன் இதெல்லாம் பதவிகள், மேல் லோகத்துல இருக்கக்கூடிய பதவிகள். ஆனால் சிவபெருமானுடைய நிலை பதவி கிடையாது, நிரந்தரமான ஒரு நிலை. உருவாக்கப்பட்டது எப்படி? பதவி கிடையாது, அவருடைய நிலை பதவி கிடையாது. ஆனா இந்த உலகத்துல
அந்த ருத்ரனா வராரு. ருத்ரன்றது வந்து ஒரு ருத்ரனுக்கு ஒரு சேவை உண்டு. அந்த சேவையை அவர் எடுத்துக்கிறார். புரியுதா உங்களுக்கு? 3 பேருமே இப்ப எப்படி விஷ்ணு வராரு? விஷ்ணு வந்து இந்த உலகத்துக்கானவர் கிடையாது. அவர் வைகுண்டத்துல இருக்கிறவர். ஆனாலும் இந்த ஒரு உலகத்தை பராமரிக்கிறதுக்கு மும்மூர்த்திகள்ல ஒருத்தராட்டம் சாதாரணமானவராட்டம் வராரு. இதுல சாதாரணமானவர் பிரம்மா தான். பிரம்மா என்பது பதவி, பிரம்ம பதவி. மத்ததெல்லாம் பதவி கிடையாது. ஒரே நபர் தான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, கர்ப்போதக சாய் விஷ்ணு, சீரோக சாய் விஷ்ணு, அது எப்படி மாதாஜி நம்ம புரிஞ்சுக்கிறது? இந்த உலகம் வந்து படைக்கப்படுது இல்லையா? உலகம் எப்படி படைக்கப்படுது? இந்த பாடெல்லாம் நான் பாகவதம்ல முற்றிட்டோம். 5வது காண்டத்து வரைக்கும் நிறைய படைப்பு வரும். அதை சுருக்கமா புரிஞ்சுக்கலாம், சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சரியா? மகாவிஷ்ணு இருக்கிறார். இப்ப இந்த உலகத்தினுடைய வேலைகளை கிருஷ்ணர் எல்லாம் செய்ய மாட்டார். நல்லா புரிஞ்சுக்குங்க. உலகத்துல படைக்கிறது, அழிக்கிறது, பராமரிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கிருஷ்ணர் வரமாட்டார். கிருஷ்ணர் ஜாலியா கோலோக விருந்தாவன்ல பக்தர்களோட சுகமா இருப்பார். அவர் வேலை செய்யணும்னு நினைக்கும் போது அவர் விஷ்ணுவா மாறிடுவார். விஷ்ணுவா மாறி காரணோதக சாய் விஷ்ணு, மகாவிஷ்ணு. அவர் எப்படி ஆவறாரு அதெல்லாம் அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நான் சொல்லலை, ஏன்னா இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப மகாவிஷ்ணு அப்படி படுப்பார். அவரை காரண கடல்ல படுப்பார். காரண கடல்ல படுத்து மூச்சு விட்டாருன்னா உலகம் பல பல பிரபஞ்சங்கள் உருவாகும். மூச்சு எடுத்தாருன்னா எல்லா பிரபஞ்சமும் உள்ள போயிடும். தான் படைப்பு அழிப்பு. இதுல முதல் தர படைப்பு, 2ஆம் தர படைப்பு எல்லாம் இருக்கு. முதல் தர படைப்புக்கு தேவையான மூலாதாரங்கள்லாம் மகாவிஷ்ணு தான் கொடுக்கிறார். சரியா? இப்போ ஒரு மூச்சு விடும்போது பிரபஞ்சங்கள் தோன்றுது இல்ல, ஒரு பிரபஞ்சத்தை மட்டும் நான் சொல்றேன். ஒரு பிரபஞ்சம் மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு பிரபஞ்சம் வந்து ஒரு தங்க முட்டை வடிவில் இருக்கும். முட்டை எப்படி இருக்கும்னு தெரியும்ல? முட்டை, தங்க முட்டை. அதுல பாதி வந்து தண்ணியில இருக்கும். அந்த தண்ணி இப்ப பிரபஞ்சத்துல பாதி முட்டையில அந்த பாதி தண்ணி ஆயிடும். அதுல இந்த காரணோதக சாய் விஷ்ணுல இருந்து ஒருத்தர் வருவார். அவர் பேர் கர்ப்போதக சாய் விஷ்ணு. கர்ப்போதக கடல்ல சயனித்திருப்பார் மகாவிஷ்ணு. அப்புறம் கர்ப்போதக சாய் விஷ்ணு. சாய் விஷ்ணுன்னா சயனித்திருப்பவர். கர்ப்போதக சாய் விஷ்ணு வந்து ஒரே ஒரு பிரபஞ்சத்துல படுப்பார். படுத்த உடனே அவருடைய தொப்புல இருந்து ஒரு தாமரை கொடி வரும், தாமரை தண்டு வரும். அந்த தாமரை தண்டு வந்து அது பூவா பூக்கும். அந்த தாமரையில இருந்தா விஷ்ணு பிரம்மா வருவார். பிரம்மா வருவார். அந்த பிரம்மாவை கொண்டு உலகத்தை படைப்பார் பகவான். சரியா? இப்ப இந்த கர்ப்போதக சாய் விஷ்ணுல இருந்து இன்னொரு விஷ்ணு வருவார். வந்து இந்த பிரபஞ்சத்துல 14 லோகங்கள்லாம் வர்ணனை எல்லாம் நாங்க சொல்லியிருக்கோம். அந்த கிளாஸ்லாம் நடந்திருக்கு. அதை நீங்க முன்னாடி போய் பாருங்க. அதுல போன வருஷம் என் கணவர் இதை நடத்தினார் பிரத்யேகமா உங்களுக்கு எல்லாம். அந்த 14 லோகத்துல ஒரு இடத்துல பார்க்கடல் இருக்கு. பார்க்கடல் வைகுண்டத்துல இல்ல, பிரபஞ்சத்திலே இருக்கு. ஒரு பிரபஞ்சத்திலயும் அது மட்டும் ஒரு சின்ன வைகுண்டம் இருக்கு. அந்த பார்க்கடல்ல போய் சிரோதக சாய் விஷ்ணு படுகிறார். சிரோதக சாய் விஷ்ணு படுகிறார் பாருங்க. அவர்கிட்ட எதுனா பிரச்சனைனா அவர் தான் இந்த உலகத்தை பராமரிக்கிறவர். நம்ம இதயத்துல எல்லாம் பரமாத்மாவா உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப தேவர்கள் எல்லாம் போய் எதாவது பேசணும், கேட்கணும், சந்தேகம் கேட்கணும், பிரச்சனைனா அழணும்னா அந்த பார்க்கடல்ல போய் நின்று பாடுவாங்க. ப்ளீஸ் உதவி பண்ணுங்க அப்படின்னு போது சில நேரத்துல காட்சி அளிப்பார், பல நேரத்துல வெறும் மெசேஜ் அனுப்புவார், பேசுவார், அவ்வளவுதான். சில நேரத்துல வருவார், நேரில் வந்து ஆர்த்தி எல்லாம் எடுத்துக்குவார். ஓகே நான் வர்றேன்னு வருவார். பல நேரங்கள்ல இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுப்பார். ஆமா நான் வர்றேன், உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லுவார். இதான் காரணோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, சிரோதக சாய் விஷ்ணு. 3 விஷ்ணு. புரியுதா? நல்லா புரியுது மாதாஜி. இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. இப்போ நான் எனக்கு குழப்பமா இருந்தேன், ஒருத்தர் கேட்ட உடனே எனக்கு புரிஞ்சுது. இப்போ இந்த எல்லா விஷ்ணுவும் இங்கதான் இருக்கிறாங்க. ஏன்னா உலகத்தை பராமரிக்கணும். உலகத்துல படைக்கிற முதல் படைப்பாளரும் விஷ்ணு தான். 2ஆம் படைப்பாளர் தான் பிரம்மா. அழிக்கிறவர் வந்து சிவபெருமான்.
சரியா? ஆனா அல்டிமேட்டா படைக்கிறவரும் அழிக்கிறவரும் மகாவிஷ்ணு தான். மூச்சு விட்டா வெளியே விட்டா படைக்கப்படுகிறது, உள்ள எடுத்தா அழிக்கப்படுகிறது. இது அல்டிமேட். ஆனா இவங்க எல்லாம் உள்ள நுணுக்கமா சில வேலைகள்லாம் செய்யணும்ல, அதெல்லாம் செய்யறாங்க. புரியுதா? இதனுடைய நுணுக்கங்கள்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நம்ம. நிறைய வகுப்புகள், பாகவதம் வகுப்புல ரெக்கார்டடா யூடியூப்ல இருக்கு, போய் விவரமா படிக்கலாம் நீங்க. இந்த ஜம்பு தீபம் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்கோம் நாங்க. 5வது காண்டத்துல இருந்தா பாகவதம் இங்க இருக்கு. ஒரே நிமிஷம். ஜம்பு தீபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் நம்ம எடுத்தோம் 5வது காண்டத்துல. அது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா அழகா சொல்லியிருக்கிறோம். படம் எல்லாம் போட்டோம், அதெல்லாம் போட்டு நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். மாதாஜி யூடியூப்ல வந்து ஃபர்ஸ்ட் கேண்டோல இருந்து இருக்குங்களா மாதாஜி? இல்ல ஃபர்ஸ்ட் கேண்டோலாம் அப்பெல்லாம் எனக்கு யூடியூப்ல போடுற அறிவு இல்லாதனால நான் 5வது காண்டத்துல இருந்து தான் போட ஆரம்பிச்சேன். அப்ப இந்த ஜம்பு தீபம் படி சொன்னது இருக்குங்களா மாதாஜி? இருக்கு. நீங்க பாருங்க, என்னுடைய சேனல்ல போயிட்டு 5வது காண்டத்துல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. நீங்க பார்க்கலாம், நிறைய லெக்சர்ஸ் இருக்கு, பார்க்கலாம் நீங்க. தேங்க்யூ மாதாஜி. இப்ப வேற ஏதாவது இருக்கா? நான் பாடம் முடிச்சிடலாம் சீக்கிரமா, இப்ப டைம் ஆகுது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. அடுத்த பாடத்துக்கு போலாம்.